நம்ம திருச்சியில் கருவாட்டுக்கான ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கருவாட்டுப்பேட்டை பற்றி ஃபஸ்ட் டைமாக யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஏரியா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இங்கே இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஹப் அப்படின்னா இதுதாங்க. திருச்சி ஃபஸ்ட்டு, கோயில்பட்டி 2வது, சென்னை 3வது தாங்க. இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியில் கருவாடு வந்து இறங்கிட்டு இருக்கும். இங்கே இருந்தால் மற்ற எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கும். கொல்கத்தாலேருந்து கூட இங்கே கருவாடு வந்துட்டு இருக்குங்க. நம்ம கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணும்னா கடையில் போய் பாக்கெட்டில் வாங்கிட்டு போய் சமைச்சிருவோம். ஆனால் அந்த கருவாட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலகமே இயங்கிட்டு இருக்குங்க. நம்ம திருச்சியில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே இருந்தால் சில்லறை அவரையும் வாங்கிட்டு போகிறனால இங்கே எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் கிடைக்குங்க. நீங்கள் கேள்விப்படாத பல வகையான கருவாடு கிடைக்கும். அதுவும் கம்மி விலையில் கிடைக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லேருந்து கூட வந்து இங்கே அவங்களுக்கு தேவையான கருவாடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு கருவாடு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. கருவாட்டில் பல மருத்துவ குணம் இருக்குது அப்படின்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு தேவையான சக்திகள்லாம் இது கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நெத்திலி கருவாடு. இதெல்லாம் தூத்துக்குடியிலேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து, இந்த மாதிரி சைடு கேரளா இந்த மாதிரி சைட்லேருந்து வரும். ஒவ்வொரு ரகமாக இருக்கும். இது கச்சல்னு சொல்லுவாங்க. இது என்ன கருவாடு? இது வந்து மரவா நாட்டு பருப்புன்னு சொல்லுவாங்க. ரால் பருப்பு. நல்லா இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வாழை. இது வாழை மீன் கருவாடு. இது மெயினாக குஜராத்லேருந்து வரும். நல்லா இருக்கும் இந்த கருவாடு. இது சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இது கருவாடு இருக்குங்களா? சென்னாங்குண்ணி. சென்னாங்குண்ணி. இதெல்லாம் பொடி பண்ணி சாப்பிட்றது. இது வந்து ரால். இது பெத்த கருவாடு. இந்த பாக்கெட்டுக்கெல்லாம் போடுறது மளிகை கடையில் அந்த கருவாடு. இதெல்லாம் சில்லறை 1 கிலோ இருந்தால் இது ஐல மீன். கொள்ளு கருவாடு. கொள்ளு கருவாடு இதுதான். நீ டேஸ்ட் நல்லா சூப்பராக மீன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிழக்க மீன். இது வந்து கேரளா பார்டர்லேருந்து நமக்கு வருது. ஓகே. சரக்கு நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடம்புல உள்ள எலும்புக்கு நரம்புக்கெல்லாம் அது நல்லாயிருக்கும். இது வந்து சுறான்னு சொல்லுவாங்க. சுறா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்பு நல்லது. லேடிஸு குழந்தை பிறக்கிறவங்களுக்கு, அப்புறம் உடம்பு ஆய்மாறதுக்கு சுறா நல்லா இருக்குது. இங்கே கோழிகள் சாப்பிட்டோம் தனியாக கருவாட்டு தீவனம் வச்சுருக்கிறாங்க. திருச்சிக்கு டெய்லி ஃப்ரெஷ்ஷான கருவாடு வரனால அன்னன்னைக்கு வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சண்டே மட்டும் இங்கே லீவு. இந்த ஏரியாவை நம்பி ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோவா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மற்றும் கடலோர பகுதியிலேருந்து திருச்சிக்கு நிறையா வரும். இங்கே பல வெரைட்டியில் கருவாடு வாங்கலாம். ஆனால் மினிமம் 1 கிலோ தான் இங்கே வாங்கணும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியில் கருவாடு கிடைக்கும். உங்களுக்கு கருவாடு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ஊரில் இவ்வளோ வகையான கருவாடு கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமை தானே. இங்கே வெட்டுற கருவாடு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது மாதிரி 60 வகையான கருவாடும் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கலாம். கிட்டத்தட்ட 10-150 வருஷமா அது வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் திருச்சியில். கம்பெனி பேர் வந்து மாமு, எல்பி மாமு, இபி ரோட் திருச்சி. கருவாட்டு வியாபாரம் மெயினாக ட்ரை ஃபிஷ் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணுறதும் வித்தவுட் ஸ்பாட்டில் ட்ரை பண்ணுறதும். அது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இது இருக்குது ஆன்சோய், அதாவது மெத்தல். நம்ம கருவாட்டில் மெத்தல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷு ட்ரை கிழங்கான்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா ஐட்டம் நமக்கு கொஞ்சம் வருதுண்டு, எல்லா சப்பும் வரும். இது வந்து மெயினாக ரிப்பன் வரும். ரிப்பன் ஃபிஷ் பாக்ஸ்லேருந்து குஜராத்லேருந்து வரும். சீசனாக டிபெண்ட் வந்து கேட்சிங் சீசன். ஸ்டார்டிங் ப்ரைஸு சார் நெத்திலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 ஸ்டார்டிங் ப்ரைஸு. நெய்மீன் வஞ்சரம்னு சொல்லுவாங்க, அது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300 rupees. மற்றபடி எறாப்பருப்பு சென்னாங்குண்டி இதெல்லாம் வரும், அது 200 to 250 அப்படி போயிட்டு. அதாவது பேர் கோவா நதி. கோவா நதி. ஆமாம், இதுதான் கோவா நதி. பெருசு தரமாக இருக்கும். இந்த ஏரியா எங்கே இருக்குன்னா திருச்சி இபி ரோட்டில் கருவாட்டுப்பேட்டைனா எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.